புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 21 தொடக்கம் 43. இயேசு படகிலேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டிருந்தார். தொட்ட உடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடம் இருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டில் இருந்து ஆள்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டாள், போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறு ஒருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம், தலித்தாகும் என்றார். அதற்கு, சிறுமி, உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். சிந்தனை: யூத சட்டம் இரத்தப் போக்குடைய இந்த பெண்ணை பாவி என்றும் அழுக்குடையவள் என்றும் முத்திரை குத்தி வைத்தது. இதனால் அவள் சமூக வாழ்வில் இருந்து ஒதுக்கப்பட்டிருந்தாள். எனவே அவள் உடல் உணர்ச்சியின் துன்பங்களுக்கு உள்ளாகியிருந்தாள். கடவுள் தூயவர். எனவே இத்தகைய அழுக்குடையோர் கடவுளை அணுகிச் செல்லக்கூடாது என்பது மோசையிட்ட கட்டளை. இந்த பெண் இத்தகைய துன்பத்தை அனுபவிக்க அனுமதிக்கப்பட்டதன் மூலம் ஆண்டவர் அவளை குணப்படுத்தி தமது மகிமையை வெளிப்படுத்த ஆயத்தப்படுத்துகின்றார். இந்த பெண்ணின் தாழ்ச்சியான
ஆனால் வலிமையான நம்பிக்கை செயல் அவளை இயேசுவின் ஆடையை தொட இட்டுச் சென்றது. அவளுடைய இந்த செயல் கடவுளின் வல்லமையிலும் இரக்கத்திலும் நம்பிக்கை கொள்ள எங்களை அழைக்கின்றது. அவளுடைய 12 வருட கால துன்பம் அனுமதிக்கப்பட்டதன் நோக்கம் கடவுள் தமது மீட்பின் வல்லமையை வெளிப்படுத்துவதற்கே ஆகும். அவள் கொண்டிருந்த இறை நம்பிக்கை உடல் நலம் பெற வைத்தது மட்டுமல்ல, அவள் மீண்டும் சமூக வாழ்வில் இணைக்கப் பெறவும் கடவுளின் மகிமையில் பங்கு கொள்ளவும் செய்தது. நற்செய்தி இந்த பெண்ணில் எங்களை பார்க்க அழைக்கின்றது. ஆன்மீக ரீதியாக பார்த்தால் அவளுடைய இந்த நிலை பாவச் சுமையோடு இருக்கும் எமது நிலையை பிரதிபலிக்கின்றது. இது உள்ளார்ந்த தனிமைப்படுத்தலை ஏற்படுத்தி கடவுளின் குடும்பத்தில் இருந்து எம்மை பிரிக்கிறது. பாவம் இறுதியில் எம்மை அதிருப்தி அடைய வைத்து அந்நியப்படுத்துகின்றது. இந்த பெண் நலம் பெறுவதைப் போல நாமும் எமது இழந்த திருப்தியை, நிறைவான வாழ்வை மீண்டும் பெற்றுக்கொள்ள நம்பிக்கை செயல் தேவைப்படுகின்றது. இந்த செயல் கடவுளிடம் எம்மை இட்டு செல்ல வேண்டும். அருள் அடையாளங்கள் மூலமாக, குறிப்பாக ஒப்புரவு நற்கருணை அடையாளங்களின் அருள் மூலமாக நாம் குணம் பெற்று மீட்டெடுக்கப்படுகின்றோம். புனிதமான தாழ்ச்சியுள்ள இந்த பெண்ணை இன்று சிந்திப்போம். அவளுடைய நம்பிக்கை செயல் தாழ்ச்சி நிறைந்த நம்பிக்கையுடன், குறிப்பாக துன்ப வேளைகளில் நாம் ஆண்டவரை அணுகிச் செல்ல உந்துதலாக அமையட்டும். அவளைப் போல நாமும் தாழ்ச்சியுள்ளம் கொண்டவர்களாக செபத்தின் மூலமாக ஆண்டவரை அணுகிச் செல்ல அழைக்கப்படுகின்றோம். குறிப்பாக ஒப்புரவு நற்கருணை அருளடையாளங்கள் மூலமாக நாம் ஆண்டவரின் ஆடையின் ஓரத்தை தொட்டு அவரது இரக்கத்தால் நாம் நலம் பெற முடியும். செபம். ஆண்டவரே, எமது துன்பங்கள் நோக்காடுகள் வரும்போது நம்பிக்கையுடன் உம்மிடம் திரும்பி வர அருள் தாரும். ஆமென்.